மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் பாசன கால்வாய் குப்பைகள் கொட்டப்பட்டு கழிவுநீர் கலந்தபடி காட்சியளிப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்து உள்ளனர். இது தொடர்பான தகவல்களை வழங்க இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். முல்லை பெரியாறு அணை மூலமாக தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய இந்த மாவட்டங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இருபோகமாக 45,000 ஏக்கர் விவசாய நிலங்களும், அதே போன்று ஒரு போகமாக பார்த்தோம் என்றால் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கக்கூடிய வெள்ளலூர், மேலூர், கீழவளவு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 85,000 ஏக்கர் அந்த ஒரு போக பாசன வசதி பெறுகின்றது. இதே போன்று மதுரை மாவட்டத்தின் மற்றொரு பகுதியாக இருக்கக்கூடிய திருமங்கலம் ஒரு போக பாசன பகுதியில் சுமார் 19,000 ஏக்கர் அந்த ஒரு போகம் மூலம் பாசன வசதிகள் பெற்று வருகின்றது. இந்த பாசனத்திற்காக திறக்கப்படும் தண்ணீர்கள் மதுரை மாவட்டத்தில் குறிப்பாக அந்த நகர்ப்பகுதிகளாக நாம் நிற்கக்கூடிய ஒத்தக்கடை பகுதியில் இருபோக பாசனத்தை அந்த கால்வாய் சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாமே பார்க்கலாம். இந்த பாசன கால்வாய்கள் தற்போது கழிவுநீர் கால்வாய்களாக மாறி இருக்கிறது. இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் முறையான திட்டமிடல், முறையான பணிகள் மேற்கொள்ளாததே இதற்கு காரணமாக பார்க்கப்படுகின்றது. நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் அந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த இருபோக பாசன வசதி பெறும் இந்த காளிகாப்பான் மற்றும் அம்மாப்பட்டி மற்றும் திண்டியூர் உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்காக செல்லக்கூடிய அந்த இருபோக பாசன கால்வாய் தான் இந்த அவல நிலையை தான் அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கால்வாயில் பாசனத்திற்காக தண்ணீர் செல்லும் இந்த கால்வாயில் தற்போது பிளாஸ்டிக் மற்றும் அதே போன்று அந்த கழிவு நீர்கள் நேரடியாக வணிக நிறுவனங்கள் மற்றும் உணவகங்கள், இறைச்சி கடைகள் மற்றும் குடியிருப்புகளில் இருந்து நேரடியாக பைப்புகள் மூலமாக இந்த பகுதியில் முறையான பாதாள சாக்கடை மற்றும் கழிவுநீர் வசதிகள் அந்த செல்வதற்கு மேற்கொள்ளாததால் இந்த பகுதியில் நேரடியாக அந்த பாசன கால்வாயில் கழிவுநீர் கலந்து இருக்கின்றது. இதனால் இந்த பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் இந்த விவசாய பணிகள் மேற்கொள்ளும் விவசாயிகள் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள். இதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் விவசாயிகள் இருக்கிறாங்க. அவங்களிடமே கேட்கலாம். நம்மிடம் இப்போ தனுஷ்கோடின்ற விவசாயி இருக்கிறாரு. ஆனால் இப்போ இந்த கழிவுநீர் கால்வாயாக இப்போ பாசன கால்வாயெல்லாம் கழிவுநீர் கால்வாயாக இந்த பகுதியில் மாறி இருக்கிறத நேரடியாகவே நாங்களே பார்க்குறோம். இப்போ இதனால் இந்த விவசாயங்கள் பண்ணுற உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? அதாவது சார், இந்த கழிவுநீர் இப்போ சவுக்காய் தான். இந்த பிளாஸ்டிக் பொருள் பாட்டிலெலாம் வயக்காட்டில் அடைஞ்சிருது. அப்படியே பூரா வயக்காடு பூரா பாட்டில் அது ஆகி போகுது. அது எடுக்க முடியல. பாட்டெல்லாம் உடஞ்சி உள்ளே டாய்ட்டில் விழுகும்போது நொறுங்கி போய் நாங்கள் உரம் போடும்போது காலில் குத்திடுது. திருப்பி இந்த கழிவுநீர் கலந்து இந்த சாக்கடை தண்ணியாக வர்றது வச்சு நாங்கள் இறங்கி வாய்க்காலில் இப்போ மம்பட்டியை வச்சு இப்போ அடைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, மாம்பழம் அடைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கை காலெலாம் அரிக்க ஆரம்பிச்சிருது. சிறங்கு வந்தது மாதிரி. அதே மாதிரி பயிர்களும் பூராமே சீக்கடிச்சிருது. சீக்கடிச்சு போனோம்லாம் நான் 2 ஏக்கர் நட்டு 30 மூணு தான் இருந்துச்சு நெல். 29 மூணு தான் இருந்துச்சு. 30 மூணு தான் வரல. ரொம்ப நட்டமாகி போகுது. விவசாயிகளுக்கு ரொம்ப நட்டமாகி போகுது. இதில் ஒரு 40 50 ஏக்கருக்குள்ளே நேரடி பாசனம் இருக்குது. அப்புறம் கம்மா பாசனம் ஒரு 5 கம்மா இருக்குது. தாளங்குளம், துண்டியூர், துரும்பூர், அம்மாப்பட்டி, காளிகாப்பான், ஒரு 5-6 ஊர் இருக்குது. இந்த இதில் அந்த கம்மாயில் பாயிறது பூரா ஒரு சாவடி. இது இப்போ 40 50 ஏக்கருக்குள்ளே பாயிறது நேரடி பாசனம் 2 போகம் சாவடி. அதாவது இந்த நீங்கள் கடன்களை வாங்கி இந்த விவசாய பணிகளை மேற்கொள்கிறீங்க. இது பாசன கால்வாயில் கழிவுநீர் கலக்கிறதுனால இப்போ விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்குது? இதனால் விவசாயிகள் என்ன மாதிரியான நிலைக்கு தள்ளப்படுறாங்க? விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிச்சு விவசாயம் ரொம்ப கீழ்மட்டத்துக்கு கொண்டேன் சார். பாதிச்சு இந்த விவசாயத்தினால. அதாவது ஒரு ஏக்கருக்கு இன்றைக்கி செலவு பண்ணோம்னா 30,000 ஆகுது. 2 ஏக்கர் நடனம்னாக்கா 60,000 ஆகி போகுது. அந்த 2 ஏக்கர் நட்டோம்னா 30,000 நெல்லே வருது. நெல்லே நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியல. இந்த நாள் விவசாயமே பண்ண போன வட்டம் அந்த மாதிரி இந்த கழிவுநீர் பாயிறது வச்சு சீக்கு பயங்கரமாக அடிக்குது. புகையானு, இந்த சூனக்கட்டை, பல நோய்கள் அடிச்சிருது. அடித்து பூரா நெல் பூராமே அப்படியே சண்டாகி போயிடுது. சண்டாகி நெல்லே மகசூல் சரியாக காணுதில்லை. எத்தனை மருந்து அடித்தாலும் கட்டுப்படுதில்லை இந்த இதுக்கு கண்டிப்பாக விக்னேஷ். மற்றொரு நீலமேகம் நம்மிடம் இருக்கிறாரு, அவரிடமே கேட்கலாம். இப்போ இந்த பாசன கால்வாய்களை கழிவுநீர் கலக்கிறதுக்கு என்ன காரணம்? அதை தடுக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? அதை பற்றி சொல்லுங்கள். தமிழ்நாடு முழுவதுமே விவசாயிகளை முதுகு எலும்புன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, எங்களுடைய நிலைமைகளை பார்த்தீங்களா? கழிவு நீர் ஃபுல்லாக நேரடியாக
கிட்டத்தட்ட ஒரு 500 வீடு ஒத்தக்கடையிலேருந்து நேரடியாக வருது. கோழி கழிவு, ஆட்டுக்கழிவு, இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பாதாள சாக்கடை இதெல்லாம் அமைச்சு கொடுக்கணும். இது பொதுப்பணித்துறை, இந்த ஊராட்சி மன்றம் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த பண்டுகளையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. இப்போ பாருங்கள், அந்த விவசாயி கடன் கப்பிகளை வாங்கி ஒன்றுமே இல்லாமல் இப்போ இந்த 2 வருஷம் விவசாயம் பண்ணாமே இருக்கிறாங்க. இதை சுத்தப்படுத்தினாத்தான் அங்கே விவசாயம் நடக்கும். விவசாயம் இருந்தால் தான் நம்மளாம் நல்ல நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு விவசாயியை கஷ்டப்படுத்தி நம்ம வாழ முடியாது. இதுக்காக அவன் மாவட்ட நிர்வாகமோ இந்த பொதுப்பணித்துறையும் இந்த விவசாயத்துறையவங்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த விவசாயிகளை காப்பாற்றணும். அரசியல்வாதி வாயினால் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. விவசாயி ஒரு முதுகு எலும்புன்னு இங்கே அவங்க ஊரா முதுகு எலும்பே ஒடிஞ்சு போய் கிடக்காங்க. போய் வாய்க்காட்டுக்குள்ளே கால் வச்சா பீங்காங்குத்துது, பீங்காங்குத்தி புற வச்சு ஆஸ்பத்திரிக்கு அலைவாங்களா, மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ளே அவங்க இறங்க முடியாது. அவங்கவே 24 மணி நேரமும் தண்ணிக்குள்ளே களை எடுக்கணும், உரம் போடணும். இந்த வேலை பார்க்குறதுனால இவங்க பாருங்கள், பாட்டில் நிறையா கிடக்கு. இப்போ நீங்களே லைவில் பார்த்தீங்க எவ்வளோ பாட்டில் கிடக்கு. இது பூராமே கம்மாயில் போய் ஊரம் படிஞ்சு கிடக்கு. ஆடு மாடு குளிப்பாட்டையில் அந்த ஆடு மாடு குத்திடும். திருப்பி அந்த கம்மாயை தூர்வாரி அந்த குப்பையில் அள்ளி எங்கே போடுறது? இதுக்கெல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகம் ஒரு முடிவு எடுத்து இந்த கழிவுகளை இதில் கலக்க விடாமல் இந்த முல்லை பெரியாறு தண்ணியை காப்பாற்றணும், விவசாயிகளை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டி விரும்பிக்கணும். விக்னேஷ், இந்த விவசாயிகள் வந்து நம்மிடம் பேசினதை கேட்டிருந்திருக்கலாம். இந்த மதுரை மாவட்டத்தில் குறிப்பாக இந்த இருபோகம் மற்றும் ஒருபோக பாசன பகுதிகளில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், வேளாண்மைத்துறை அதிகாரிகள் கூட்டாக சேர்ந்து இந்த கால்வாய்களில் வந்து கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்பதே விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. விக்னேஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா? ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம், மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு. இறுதி வெற்றி யாருக்கு? தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம். ஆகஸ்ட் 1 முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்.